தங்கச்சி, ஏம்மா ராத்திரி நல்லா தூங்குனியா? தங்கச்சி, வருஷ வருஷம் பக்ரீத் அன்னைக்கு நம்ம சேரியில் உள்ள தங்கச்சிகளுக்கெல்லாம் ஏதோ என்னால முடிஞ்ச அளவு புடவை ரவிச்சு எல்லாம் எடுத்து கொடுப்பேன். அந்த பீரவில் 2-3 புடவை நமக்கு பாக்கி இருந்தது, அதை எடுத்து போட்டுக்கணும். வந்தது யாருக்கு தெரியாது, அதனாலதான் ஒரு டீ கொண்டாந்து வச்சிருக்காங்க. தங்கச்சி, நம்ம சேரியில எது நடந்தாலும் முதல் போனி எனக்கு தான் பத்தியா. முதல் டீ, முதல் பேப்பர். இங்க கோட்டையம் பொன்னம்மான்னு ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வயசு பொண்ணை கையில கூட்டிட்டு வந்து அனாதே அழுனா. பாவம், நான் தான் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். அதுக்காக அந்த அம்மா என் மேல உயிரே வச்சிருக்கா. நம்ம சேரியில கோட்டையம் பொன்னம்மா டீன்னா ரொம்ப ஃபேமஸ். அதை நீ சாப்பிடு. பட்டு போல உடம்பு, கை தொட்டு பார்க்க துடிக்குது. எடோ மனசு ரொம்ப குளிர விட்டுட்டல்லோ, அதானும் வெந்நீர் ஒத்தரம். பொன்னம்மா, உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? உன்னை அப்பால கவனிச்சுக்கிறேன். அத்த, கோபால் என்ன கடைக்குள்ள வந்து குளிச்சுட்டு போறான்? பரமு ஆயால ஆறானா? அவன் கஸ்மாலா பழ வியாபாரி, சமயத்துல பல வியாபாரம் பண்ணுவான். ஓ அம்முவா, எப்படி கீரை? எந்தடா கீரை? அரைக்கீரை. நீ கம்முனு. அம்மு, மாமாவுக்கு தண்ணி கம்மியா ஜம்முன்னு ஒரு டீ போடு. எடோ என்ற சேட்டண்ட மோனே, ராத்திரியில் தண்ணியை நீ கம்மி ஆயிட்டு போடு. அம்மு, இந்த மாமாவுக்கு வளர ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ, பஞ்சால குறைச்சிடு. நீ பஞ்சால குறை, நீ பருத்தியால குறை. என் விதி, இங்கேயே பிறந்ததுனால என் தாய் பாஷைய மறந்துட்டேன். இல்லன்னா என் அத்தை பொண்ணு அம்முவோட மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன். அது நின்ற தலை எழுத்து. அது இருக்கட்டும் பரமு, ஒரு வாரம் ஆயிட்டு எவட போய்? யான் அவட போய் எவடே? நீ சும்மா இரு. எங்க போனாலும் எந்த பொழப்பும் சரிப்பட்டு வர மாட்டேன். ஓ அங்கனையோ? ஒரு காரியம் செய்யடா. இவட டீ கிளாஸ் கழுவு, ஞான் 3 வேளை சோறு இடும். நான் என்ன அவ்வளவு ரோசம் இல்லாதவனா? உன் பொண்ணு கடத்துல தாலிய கட்டி கல்லாவர உட்கார்ந்தாதான் உன் வீட்டுல 3 வேளை சோறு திம்பேன். நமஸ்காரம் பாட்ஷா பாய். சலாம் அலைக்கும் குருக்கள் பாய். சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க. எல்லாம் உங்க தயவுல. நம்ம தயவு என்ன குருக்கள் பாய், எல்லாம் அல்லாவோட மர்சி. நம்ம சேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அக்பர் பாஷா நடல்ல அக்ராரத்தை விட இங்க நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். பாஷா பாய், எந்த ஜோலிக்கு போகணும்? ஜோலியாவது உங்க டீயை குடிக்காம நான் ஜோலிக்கு போவனா? എന്താ നിങ്ങൾ പറയുന്നത്? എന്റെ കടയിൽ ബോണിറ്റി നിങ്ങൾ കാണും. അത് ഞാൻ കാലയിൽ അനുപ്പിയല്ലോ. അതെ, കാലയിல என் தங்கச்சி கஸ்தூரிக்கு கொடுத்துட்டேன். എന്താ தங்கச்சியோ கஸ்தூரியோ? ஆரானந்த பொன்குட்டி? அது ஒரு கதை. ராத்திரி தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அதுவும் உங்க மாதிரி ஒரு இந்து பொண்ணுதான். பாய், നിങ്ങളുടെ ഹൃദയം ഒരു ക്ഷേത്രമാണ്. அக்பர் பாஷா மனசுக்கு ஐயர் பொண்ணும் தங்கச்சி தான். இப்படி சட்னி அரைச்சுன்னா யார் சாப்பிடுவா? அவனை பாத்துக்கிட்டே காஞ்ச மிளகாய்க்கு பதிலா கரப்பாம்பூச்சை போட்டு அரைச்சிட்டியே. தூங்காவனா முள்ள நைனா முள்ளத்தோட கைரேக தேஞ்ச போது கனரேக முக்கியண்டா. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? அவங்க பாட்டியை கேட்டு ஒரு நல்ல நாள்ல முடிச்சிட வேண்டியதானே. அவனை பொம்பளையாங்க வாய திறந்த வாராவதியே பேந்துரு. கவலைப்படாதப்பா, வாய் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்.
மாடத்துக்கு மஞ்சளும் குங்குமம். மஞ்சள் குங்குமம் மாடத்துக்கு மட்டும் இல்லம்மா, உன்னையும் மஞ்சள் குங்குமத்தோட மங்களமா பார்க்கணும்னு தான் இந்த பாஷாவுக்கு ஆசை. உன்னை யார் தொட்டானோ அவன் கையாலே உனக்கு தாலி கட்ட வைக்கிறேன். நடக்காத பத்தி எல்லாம் நாம் ஏன் பேசணும்? என்ன சொன்ன? நடக்காதா? அக்பர் பாஷா நடக்காததை நினைக்க மாட்டான், நடத்தி காமிக்கிறேன். நாள் வர ആരാണ് നീ? എന്താ പാക്കുന്നത്? ആരാണ് നീ? நீங்க யாருங்க? ഓ, ഞാൻ യാരോ? എന്നെ ആരെന്ന് കേട്ട ഈ ചേരിയിൽ ഒരാളുണ്ടോ? എന്നെ അറിയാത്ത മക്കൾ ഈ ലോകത്തിൽ ഉണ്ടോ? എന്നെ പറ്റി നീ നേരത്തെ ഭാഷ പറഞ്ഞിട്ടില്ല? பரையிலங்க. நீங்க யாரே, எங்க அண்ணனுக்கு என்ன உறவுன்னு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசுறதும் பாக்குறதும் எனக்கு பயமா இருக்குங்க. ഓ, കരയണ്ട എന്റെ പൊന്നു മോളെ, കരയണ്ട. ഞാനും നിന്നെ മാതിരി ഭാഷാബായുടെ തങ്കച്ചി പോലെയാണ്. എന്റെ പേർ കോട്ടയം പൊന്നമ്മ. നിന്നെ ഭയം കാട്ടാൻ വേണ്ടി ഞാൻ അങ്ങനെ ആക്ട് ചെയ്തു, അഭിനയിച്ചു. நீங்க தானே அந்த கோட்டையம்மா? എങ്ങനെ ഉണ്ട് എന്റെ ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஓடியே போயிருப்பேங்க. അയ്യോ, ഓടിയോ? നീ ഓടിപ്പോയെങ്കിൽ ഭാഷാബായി എന്നെ കൊന്നുകളയും. കസ്തൂരി, ഇന്ന് തൊട്ട് നീയും എന്റെ മോളെ പോലെയാണ്. നിനക്ക് എന്ത് വേണ്ടെങ്കിൽ പൊന്നമ്മേന്ന് വിളിച്ചാൽ മതി. ഒറ്റ ഓട്ടം ഞാൻ ഇവിടെ വരും. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? എന്താ പറ? அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு சமைச்சு வைப்பேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். അതിനെ കുറിച്ച് നീ കവലപ്പെടണ്ട. ഒരു നിമിഷത്തിൽ എല്ലാം ഞാൻ കൊണ്ടുവരും മോളെ. ஏண்டி, அன்னைக்கு உன்னை ஒரு பார்வை பார்த்ததுக்கு உங்க அம்மா என் மேல சுடு தண்ணி ஊத்துனாலே, இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போற பார். டேய், இவ பொம்பளடா, இவகிட்ட உன் வேலையை காட்டாத. எந்திரிடா, நான் பொறுக்கி. நம்ம கிட்ட வரியா? நாட்டடி விட்டேன்னா நட்டு வேற போல்ட் வேற ஆயிடும். பாப்பா, சும்மா பாத்துக்கிட்டு நிக்காதவா. உன் பங்குக்கு நீயும் 2 கொடு, அப்பதான் உரைக்கும். ஒரு ஆம்பளைய 2 பொம்பளைங்க பப்ளிக்கா அடிக்கிறாங்க. ஆம்பளை யாரும் இல்லையா? ஆம்பளையா? ஆம்பளையா நீ? உன்ன அடிடா, அடிடா, அடிடா. உனக்கு ஒரு ஆறுமுறை ஏரியால அவல குரல், அதுவும் தாய் குலத்தோட அவல குரல். தாய் பேமானிங்களா? அலேக் பத்திரி சொல்ல. தாய் யாராவது பொம்பளை காயத்துல கை வைக்கிறது? தாய் சேர்க்கட்ட போடா. அலேக் அலேக் அலேக். ஃப்ரண்ட், பேக், அப்போ எழுதி போடா. போண்டாவாயா எருமை மாதிரி இருந்துக்குன்னு பசங்க கிட்டியா வேலை கட்டுனே. அடக்க ஒரு என்ன அசிங்கப்பட்டது போதும், என்ன விட்டு. ஹாய், இனி இந்த பேட்டையில உன் சவுண்ட நான் கேட்டேன், உன்னாண்டியே பால் கறந்துருவேன். பால் ஆசையா பார்த்து
ஆயுசு குறைஞ்சிட போகுது. காப்பாத்துற கண்ணுக்குட்டிய தாய் பசுகிட்ட சேர்த்துரு. சேர்த்துறேன். ஆமா, நீ என்ன பிளாக் டிக்கெட் தான் விப்பேன்னு பார்த்தாக்கா முரட்டு கால வேலையெல்லாம் செய்யற. எனக்கு பிளாக் டிக்கெட் விற்கவும் தெரியும், பிளாக் பெல்ட் வேலையும் தெரியும். கரெக்டா? കാലൊക്കെ തൈരായി പാലും ഇല്ല, വ്യാപാരത്തിക്ക് ആളും ഇല്ല. എന്ത് ചെയ്യാം? ഓ, എന്താ ഇത്? പാലോട് പോനവൾ ആളോട് വരുന്നത്. എന്താ മോളെ, ആരാണ് ഇയാള്? അമ്മേ, അനക്ക ഒരു ആറുമുഖം ഇവരാണോ? എന്തടാ? ഇതാங்க പേട്ട മറുവാദി. ഓ, മറുവാദിയോ? കൊള്ളാം. ഇപ്പോൾ ഇവിടെ നിനക്ക് എന്താ ജോലി? അമ്മേ, ഇവർ മറ്റും വരില്ലെങ്കിൽ എന്താ മോളെ, എന്താ എന്താ കരയുന്നത്? சும்மா அந்த பொண்ணு கேட்காதம்மா, அதுக்கு துக்கம் தொண்டை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு குளிங்க அழுது பாரு. എന്താടാ? இந்த பேமானி கோபால் இருக்கிறானே, பப்ளிக் ரோட்ல பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டான். நான் மட்டும் சமயத்துக்கு வரலன்னா மானம் கப்பல் ஏறி இருக்கும். എന്താ உண்டில் அவமானம். മിണ്ടാതിരടാ. ഈ കോട്ടയം പൊന്നമ്മാളുടെ മോളെ കയ്യെ പിടിച്ച് ഇളുക്ക അവനക്ക് എത്ര ധൈര്യം? അവനെ ഞാൻ ചവിട്ടിക്കളയും. അവൻ എവിടെടാ? தாராந்து புட்டான். ഓ, இந்த அணக்க ஒரு அடிக்கு எதிரடி முடியுமா? எகிரி புட்டான். അമ്മേ, ഇയാള് നല്ലവരാണ്. എടോ, അരുണാക്ക ഒരു ആറുമുഖം. இந்த அரணாக்க ஒரு இடுப்புல கட்டுறது, இது அணக்க ஒரு கழுத்துல தொங்கும். ഏതോ ആറുമുഖം. നീ വളരെ നല്ല ആള്. വാ, ടീ കുടിക്കാം. உனங்க ஒரு மாதிரியா அப்ப உங்க கடையை கண்டுக்கிறேன், அப்பால வந்து டிப்பனை கண்டுக்கிறேன். എന്താ മര്യാദയോ? வட்டா പോയിക്കോ, நான் வட்டா പോയിക്കോ, வட்டா പോയിക്കോടാ. மரியாதை குறையுது. മോളെ, പയ്യൻ വലിയ മിടുക്കനാണ്. தங்கச்சி, என்னம்மா வாசல் தெரு வரைக்கும் வருது? நம்ம வீட்டுக்குள்ளயா? நீங்க கைய கால கழுவிட்டு சீக்கிரம் வாங்கண்ணே. இதோ வந்துட்டேன். கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால மொச்ச கொட்டையும் கொடுவா துண்டை போட்டு குழம்பு வச்சிருக்கேன். கூடவே 2 வாத்து முட்டையும் அவிச்சு போட்டிருக்கேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியாம்மா? நானா? நான் அப்பவே சாப்பிட்டேனே. நான் சாப்பிட்டேனே. என்கிட்டே நடிச்சு காட்டுவியாம்மா? எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டு தானே. எனக்கு முன்னாடி ஏப்பம் விட்டு காட்டிட்டு நீங்க வெறும் பானை தண்ணியை குடிச்சிட்டு படுக்கல. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அது கிடைக்கிற அன்னைக்கு 2 பேருமே சாப்பிடுவோம், கிடைக்காத அன்னைக்கு 2 பேருமே பட்டினி கிடப்போம். இப்போ நீங்க சாப்பிடுங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? ஏன் கண் கழுகுறீங்க? எனக்கு இத்தனை வயசாச்சு, என்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு தாயோ கூட பிறந்த அக்கா தங்கச்சியோ இல்ல. கிடைச்சா 2 பேரும் சாப்பிடுவோம், கிடைக்காட்டு போனா 2 பேரும் பட்டி கொடுப்போம். கண்ணையா, அன்னைக்கு என்னமோ மங்களம், வயசு இளசு அது இதுன்னு சொன்னா கிராக்கி கை நழுவி போயிடுச்சடா. அவ கிடக்குற கழுத விடுங்க, உங்க கைராசி தெரியாத ஜென்மம். நம்ம வீட்டு வேலைக்காரி கோவிந்தம்மா பேத்தி வயசுக்கு வந்து வாலிப முறுக்கோட வாசல்ல நிக்கிறா. பேரு வச்சலா. அப்படியா? உங்க ரைட்ல ஒரு விரல மடக்குங்க, இன்னைக்கு நைட்லயே வச்சலாவை செட்டப் பண்ணிடுறேன். மடக்கிட்டேன், நான் பண்ணிட்டேன். சரி, அது ராஜா மன்னார் உன்னை இழுத்துட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்கானா? அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? எல்லாம் எங்க பாட்டி பண்ண தப்புங்க. அது ஆடு வளர்த்தாலும் கோழி வளர்த்தாலும் அந்த ராஜமன்னாருக்குன்னு வளர்க்குங்க. என்னை அப்படிதான் வளர்த்திருக்குன்னு அவன் நினைப்புங்க. நீ என்ன ஆடா கோழி அவனுக்கு பறி கொடுக்கறதுக்கு? என் சேரியில என் பாதுகாப்புல வளர்ந்த பொண்ணு நீ.
எவனுக்காவது தைரியம் இருந்தா என்ன வந்து கேட்கட்டும். அவன் குடல உரிவு அவனுக்கே மாலை போட்டுறேன். நீ அவனை விரும்புற, அவன் ஒன்ன விரும்புறான். பூங்க அவன ஐயரை கூப்பிடுறான். நாளை காலையில கடற்கரை மாரியம்மன் கோயில்ல உனக்கு கல்யாணம். கோவிந்தம்மா பேத்திக்கு கல்யாணமா? ஆமாம் குரு. அன்னைக்கு அந்த கஸ்தூரிக்கு அடைக்கலம் கொடுத்த அதே பாஷா பாய் தான் இன்னைக்கு கோவிந்தம்மா பேத்திக்கும் கடலோரத்துல கல்யாணம் நடத்தி வச்சிருக்கான். பாஷா பாய் இரும்படிக்கிற வேலையை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரா? அங்க இருக்கிற நாங்களுக்காவது அறிவு வேணாம். அதுங்க குடியிருக்கிறது ஏன் நிலத்துலடா? போனா போகுது, புறம்போக்குகளாச்சுன்னு விட்டா ஏன் இடத்தையே புறம்போக்காக்கிட்டு நினைப்பா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாஷா பாய் தாங்க. பாஷா பாய் 4 தட்டு தட்டி கட்டி எடுத்துட்டு வாங்கடா. நம்மளுக்குள்ள தோட்டி தொண்டமான்னு வித்தியாசம் பார்க்க கூடாது. வட பாயாசத்தோட சாப்பாடு போடுங்க. நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மனமாற வாட்டிட்டு போங்க. சின்னஞ்சிருச்சுக்க நல்லா இருக்கட்டும். சாப்பிடு தாயே. எந்தா குஞ்சு மோளே. எடோ ஓ அருணாக்கவுரு. ஆனகவுரு. எந்தா பப்படம் கழிச்சு. எனக்கு என்னத்துக்கு பப்படம்? நீங்க தான் எனக்கு பெரிய விருந்தியா பத்து வச்சுக்கிறீங்களா? அது உனக்கு புரியாது. நான் அடுத்த பந்தியில ஜோடியா குந்திக்கிறேன். பெரிய விருந்து பெத்தோ எந்தடா പറയുന്നത്? ஐயா, கல்யாணம் தான் உன்னால பார்க்க முடியல. விருந்து சாப்பாடாவது நல்லா சாப்பிடு. நான் பெசஞ்சு கொடுக்கிறேன். மகராசனையரையா சாப்பிடு. பாய் குரு உன்னை கட்டி எடுத்துட்டு வர சொன்னாரு. வரியா இல்ல? பேட்டா, பாட்ஷாவை கட்டி இழுத்துன்னு வர சொன்னானா? கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நம்ம கையால வட பாயாசத்தோட விருந்து. എടോ നായിണ്ട മോനെ വാടാ ഇവിടെ. വാങ്ങിക്കോടാ ഓടടാ.